ஹாய், இன்னைக்கு ஹைதராபாத் பிரியாணி வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்மளே வீட்டில் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க பார்த்துடலாம். வளவளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதில் புளிக்காத தயிர் 1 கப் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இன்னொரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஏன்னா பச்சை மிளகாய் அரைப்படுறதுக்காக நான் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். ஒரு 1/2 லெமன் ஜூஸை புழிஞ்சிக்கலாம். இதுக்கு மேலேயும் நான் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரைடு ஆனியன், இதை நான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டேங்க இந்த வெங்காயத்தை. இது ரொம்ப முக்கியம் ஹைதராபாத் பிரியாணிக்கு. ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு 1.5 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டு 2 பிரிஞ்சி இலை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் இந்த அன்னாசி பூன்னு சொல்லுவாங்களே அது, புதினா, இது 3த்தையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த கறியிலேயே நம்ம 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு பட்டை துண்டு போட்டு இதை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்து ஒரு 70% இதை நம்ம வேக வைக்க போகிறோம். அரிசி வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கன் மசாலாவை சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பாஸ்மதி ரைஸ் வெந்து வந்துருச்சு. அரிசி எப்படி வெந்துட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அரிசியை நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா கையில் அது அரிசி உடையணும், ஆனால் நசுங்கக்கூடாது, குழஞ்ச மாதிரி நசுங்கக்கூடாது. அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அரிசியை வடித்து எடுத்தாச்சுங்க. நம்ம கறி தண்ணியில் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 லேயராக அரிசி போட போகிறோம். அந்த கறிக்கு மேலேயே ஒரு லேயர் அரிசியை போட்டு, அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஃப்ரைடு ஆனியன், கொஞ்சமாக புதினா, அதுக்கு மேலே நம்ம இந்த சிக்கனோட குழம்பு மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சோம்ல, அதை ஒரு ஸ்பூன் போல் இதில் ஊற்றிக்க போகிறோம். மறுபடியும் அதே மாதிரி பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு மேலே ஃப்ரைடு ஆனியன், புதினா, இந்த சிக்கன் குழம்பு, இதை நம்ம சேர்த்துட்டு அதே மாதிரி 2 லேயர் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. நான் 2வது லேயரும் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் குழம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா ஃப்ரைட் ஆனியன், அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா இலையும் துவிக்க வேண்டியது தான். நான் 1 ஸ்பூன் போல் நெய் சூடு பண்ணி அதையும் இந்த சாதத்தோடு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்பூன் எல்லோ கலர் ஃபுட் கலர் தண்ணியாக கலக்காமல் கெட்டியாக கலந்துருக்கேன். மேலே கொஞ்சம் புதினா போட்டு ஒரு டைட்டான பிளேட்டை வச்சு மேலே கொஞ்சம் வெயிட் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயும் 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயும் வச்சு விட்டு இறக்குனா சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதே டெக்ஸ்சரில் வந்திருக்கு நமக்கு. அவ்வளோதாங்க, சாதமும் குழையில, கரெக்டான ஸ்டேஜில் எல்லாமே இருக்குது. உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நமக்கு ஹைதராபாத் பிரியாணி கிடச்சிருக்குன்ட்டு. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.